அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக ஏதாவது ஒரு கட்டுரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றப்போ ஃபேஸ்புக்கில் சில செய்திகளை பார்த்தேன். அந்த செய்திகளை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. அதுவே இன்னைக்கான கட்டுரையை தேர்ந்தெடுக்க என்னை தூண்டியதுன்னு சொல்லலாம். அதற்கு தோதா ஒரு கட்டுரை கே. சந்துரு, நீதியரசர் சந்துரு அவர்கள் எழுதிய மூடர்கூடம் அப்படின்ற கட்டுரையை இன்னைக்கு உங்களோட வாசிக்க போகிறேன். மராட்டிய மாநிலத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் நடத்தினாங்க. தபோல்கர் அவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. அந்த படுகொலை அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு மராட்டிய மாநிலத்தில் ஒரு சட்டமே ஏற்றினாங்க. இப்படி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றினாங்க. இப்போ மூட நம்பிக்கைகள் அப்படின்றப்போ நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இதுக்கு எதிராக பல பேர் செயல்படலாம், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக. ஆனால் அதுக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டால் இந்த மாதிரி கொடுமையாக இருக்கும். சில வரலாற்று நிகழ்வுகளை ஐயா இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்தில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிட்டே போகிறப்ப சிறிய குடும்பங்கள் தான் சுகமாக இருக்கும், சிறிய குடும்பங்கள் தான் நல்லது அப்படின்னு அதுக்கான பிரச்சாரமாக அன்னி பெசன்ட் அம்மையார் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மேலே ஒரு கிரிமினல் வழக்கு, குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டது. கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளுக்கு எதிராக குடும்ப கட்டுப்பாட்டை அவர் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டி அவரை சிறையிலையும் அடைச்சாங்க. இப்போ டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்று. அதை பற்றி பாடம் நடத்திருக்கிறாரு ஒரு ப்ரொஃபஸர் ஸ்கோப்ஸ் அப்படின்னு. அவர் மேல மதவிரோத போதனை நடத்தினதாக வழக்கு தொடரப்பட்டது. இறைவனின் படைப்பு விதியை மறுக்கும் எவ்வித அறிவியல் சிந்தனைகளுக்கும் கல்விக்கூடத்தில் இடமில்லை என்று கூறப்பட்டு அவரும் 1925 தண்டிக்கப்பட்டார் நீதிமன்றத்தால். இப்போ கூட அமெரிக்கால சில ஸ்டேட்ஸ்ல அப்படியான போதனையை செய்பவங்களுக்கு தண்டனைகள் உண்டு அப்படின்னு இன்னமும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவும் இந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கல. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய மட்டத்தில் பதவி வகிக்கிறவங்க எல்லாருமே பொது இடத்துல மூட நம்பிக்கைகளை கடைபிடிப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உத்தரகாண்ட் வெள்ளம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உத்தரகாண்ட் வெள்ளம் பேரழிவு ஏற்பட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அரசே இதுக்கு பரிகார பூஜை பண்ணுறோன்னு நியூஸ் பேப்பரில் முழு பக்க விளம்பரம்லாம் கொடுத்து பரிகார பூஜை பண்ணாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, ஆக்கிரமிப்பு, வனப்பகுதி அழிக்கப்பட்டது, மரங்கள் இல்லாமல் போனது, அதிகமான கட்டிடங்களை கட்டியது அந்த இடத்துல. அதனால தண்ணி போக வழி இல்லாமல் தான் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனால் இதை அந்த அரசே அதுக்கு பரிகார பூஜைன்னு செய்கிறப்போ இங்கே அறிவியலுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிரே மிகப்பெரிய ஒரு தடுப்பாக அரசே நிற்கிது, அதை பாதுகாக்கும் வண்ணம். அப்போ இங்கே பெரிய பிரச்சனைக்கான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இப்போ அணு உலை திறப்புன்னு கூட, அறிவியலின் உச்சம் அணு உலைகள், அதை திறப்பின் போது கூட தேங்காய் பழம் உடைச்சு அந்த உலை திறப்பு நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். நீதிமன்றங்கள் தான் இதுக்கு தடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னா, அந்த நீதிமன்ற கட்டடங்களை கட்டுறதுக்கே பூமி பூஜை போட்டு தான் கட்டடங்கள் கட்டுறோம். அப்போ அரசு அலுவலகங்களில் சில இடங்களில் கடவுள் படம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரியும் சில வழக்கங்கள் உண்டு. இப்போ 1976ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு இந்திய குடிமக்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், அடிப்படை கடமைகள் பிரிவு 51A வரையறுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் அறிவியல் ரீதியாக விசாரணை செய்வதும் அறிவியல் மனப்போக்கும் அடிப்படை கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவ்வித கடமைகளை மறந்து தினந்தோறும் பல மூட நம்பிக்கைகளை நம்ம கடைபிடித்து வரோம். பல்கலைக்கழக மானிய குழு, யூஜிசின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஜோதிடத்தை பல்கலைக்கழக படிப்புக்கு அங்கீகரிச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம் அல்ல அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனா 2004 அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருச்சு உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்வோரை பாதுகாக்க சட்டம் இயற்றினால் அதனால் என்ன பயன் இருக்க போகிறது என்று வாதாடுவோரும் உண்டு. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அறிவியல் பூர்வமான விசாரணைக்கு பிரச்சாரம் செய்வோருக்கு மன தைரியமும் அவற்றை எதிர்க்க முனைவோருக்கு ஒரு அச்ச உணர்வும் ஏற்படும் இல்லையா. அதுக்காக வேணாலும் இதுக்கான ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு இந்த மூடர் கூடம் என்ற தலைப்புல நீதியரசர் ஐயா கே. சந்துரு
குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த 2 செய்திகளை படித்து இந்த மாதிரி தலைப்பை தேர்ந்தெடுத்தேன்னா, ஒன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், கல்வி நிலையங்களில் அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும், பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்பும் இடமாக கல்விக்கூடங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 அஜெண்டா தான் இருக்கணும். ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச், 2வது சோசியல் ஜஸ்டிஸ். இதற்கு எதிராக ஏதாவது நடந்தால் அரசின் ரியாக்ஷன் கடுமையாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அவருக்கு நன்றி. இன்னொரு தகவல் படித்து தான் எனக்கு பேர் அதிர்ச்சியானது. என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் மூளை பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய 3 வயது மகள், 3 வயது குழந்தை மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டு போராடி இருக்கு. ஜெயின் மத சடங்குப்படி உணவு எதுவும் கொடுக்காமல் பெற்றோரே உயிரிழக்க வைத்த சம்பவம். இணையத்தில் இதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டினி கிடந்து உயிர் துறக்கும் அந்த இதுக்கு பேர் சாந்தரா அப்படின்னு ஒரு சடங்கா. அதுக்கு சட்டப்பூர்வமாக எதுவும் தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிறுமி நிலை உடல்நிலை மோசமானதால் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு ஐடி துறையில் பணிபுரியும் அவருடைய பெற்றோர்களே தெரிவிக்கின்றனர். மிக இளம் வயதில் சாந்தரா சடங்கை நிறைவேற்றியதற்காக கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனம் சான்றும் வழங்கியிருக்கேன். அதுக்கு எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு, எப்போ அந்த சாந்தரா சடங்கு அது இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், பட்டினி கிடந்து உயிர் துறப்பது அவரவர் விருப்பம். 3 வயசு பிள்ளை அதுவே சொல்லிச்சா நான் பட்டினி கிடந்து உயிர் துறக்கிறேன்னு. அதுக்கு சோறே போடாமல் சாப்பாடு கொடுக்காம ஏற்கனவே நோயின் பிடியில் இருக்குது, அதுக்கடுத்து பட்டினியாகவும் போட்டு அந்த பெண் குழந்தை இறந்து போயிருக்குன்ற இந்த தகவலை படிக்கும்போது இந்த மூடர் கூடத்தை அவசியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்பினேன். இன்று இந்த கட்டுரையை பற்றி வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.